ورحمة الله وبركاته. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم، وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم، عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته، والحمد لله الذي ذل كل شيء لعزته، والحمد لله الذي خضع كل شيء لملكه، والحمد لله الذي استسلم كل شيء لقدرته، عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله، عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பு வாய்ந்த ஜும்மாவுடைய இந்த நல்ல நாளில் மகத்தான அல்லாஹுவின் அருள் சூழுகிற அவனது இல்லத்தில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த நல்ல பொழுதில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக நம்மை எல்லாம் இங்கே ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, கடந்த வாரம் ரமலானினுடைய 30வது நிறைவு நோன்பை நோட்டிருந்தோம். அதை தொடர்ந்து வருகிற சுன்னத்தான நோன்பினுடைய நிறைவு நாளாகிய இன்று நாம் இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் அடியார்கள் செய்கிற ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் அவனுக்கு யாரும் பயன் தராத நாளில் பயன் அளிக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் அவன் அதற்கு துணையாக அல்லாஹு தஆலா சில அமல்களை வைத்தான். அதில் உள்ள ஒன்றுதான் இந்த சுன்னத்தான நோன்பும் கூட. பரலான தொழுகை இருக்குது, அதற்கு சுன்னத்து இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சுபுவுக்கு சுன்னத்து இருக்கு, லோஹருக்கு சுன்னத்து இருக்கு, இப்படி ஒவ்வொன்றுக்கும் சுன்னத்து இருக்கா இல்லையா? அந்த சுன்னத்துகள் எல்லாம் அந்த ஃபர்தில் உள்ள குறைகளை அதை கொண்டு நிறை செலுத்தப்படும். அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அந்த குறைபாடுகளை அல்லாஹு தஆலா அமரர்கள்ட்ட கேட்பான், அந்த சுன்னத்து இருக்கா, இருந்தா அதை கொண்டு நிறை செலுத்தப்படும். அறிஞர்கள் சொல்வார்கள், எந்த ஃபர்துக்கான சுன்னத்தாக இருக்கிறதோ அந்த ஃபர்தின் சுன்னத்தை கொண்டுதான் அது நிறை செலுத்தப்படும் என்று. எனவே இதை நம் கவனத்தில் எடுக்க வேண்டும். நாம அதை பொடுபோக்கா விட்டுடுறோம். ஒரு சுன்னத்து தானே என்ற சராசரி வட்டத்திற்குள்ளால் ஒரு சுன்னத்தை நிறுத்த பார்க்கிறோம். சுன்னத்தை குறித்து தகவல் தெரிந்து இருந்தால் அவர்கள் நிச்சயமாக அந்த சுன்னத்தை விடவே மாட்டார்கள். ஃபர்ல மாதிரி சுன்னத்தை எடுத்துக்குவாங்க. ஏன்னா அந்த ஃபர்லுக்கான குறைபாடுகளை சீர் செய்யக்கூடிய அந்த ஒரு தகுதி அந்த சுன்னத்துக்கு தான் இருக்கிறது. ஒரு ஆள் ஃபர்ல சுபு தொழுதாரு, சுன்னத்து தொழுகல்ல. இப்ப அந்த ஃபர்துல குறை இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். உதாரணத்துக்கு அந்த ஃபர்துல குறை இருக்கு அப்படின்னா அல்லாஹ் தஆலா சுன்னத்து ஏதாவது இருக்கான்னு கேட்கக்குள்ள அந்த ஃபர்தின் சுன்னத்தை கொண்டுதான் அது நிறை செலுத்தப்படும். அந்த ஃபர்துடைய சுன்னத்தாக இருக்க வேண்டும். அது இல்லாம வெவ்வேறு சுன்னத்துகள் இருக்கு.
நபிலான வணக்கங்கள் எவ்வளவோ செய்வோம், அதெல்லாம் வணக்கங்கள். அவைகள் எல்லாம் நன்மைகளாக வந்து சேரும். ஆனால் இந்த ஃபர்லின் ஓட்டையை அடைக்குமா, அது இதன் குறையாது நிவர்த்தி செய்யுமா அப்படின்னா அது நிவர்த்தி செய்யாது. அதை நல்லா புரிந்து கொள்ளணும். அந்த வகையில தான் அறிஞர்கள் இந்த 6 நோன்பையும் வகைப்படுத்துகிற பொழுது, ரமலான்ல ஏற்பட்ட நோன்பில் உள்ள குறைபாடுகள் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த குறைபாடுகளை சீர் செய்யறது எந்த நோன்பை வச்சு? நாம இதுக்கப்புறம் பிடிக்கிற திங்கக்கிழமை நோன்பு வச்சா, வியாழக்கிழமை நோன்பு வச்சா, ஐயாமுல் வீலுடைய நோன்பை வச்சா, ஆஷூராவுடைய நோன்பை வைத்தா, இந்த மாதிரி சுண்ணத்தான நோன்புகள் ஏராளம் இருக்கு இல்லையா? இவைகளை கொண்ட ரமலானில் உள்ள ஏற்பட்ட நோன்பின் குறைபாடுகளை அடைக்க முடியும் என்றால் இல்ல. எதை கொண்டு அடைக்கப்படும்? அதுபாகு சித்தன், அதை தொடர்ந்து வருகிற இந்த 6 நோன்பை கொண்டுதான் அடைக்கப்படும். சரி, இப்ப இந்த 6 நோன்பு ஒரு நாள் இப்ப பிடிக்கல, என்ன செய்யறது? ஷவ்வால் இருக்கு. சஹாபா ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை ஷவ்வால் அப்படிங்கிற வார்த்தை வந்ததுனால அறிஞர்கள் சொல்றாங்க, அந்த ஷவ்வாலுக்குள்ளையாவது பிடிச்சிருங்க. இந்த 6 நோன்புங்கிற நியத்துல பிடிங்க. ஷவ்வால் மாதத்தினுடைய நோன்பை நோக்கிறேன்னு நியத்து வச்சுக்கோங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் கோட்டை விட்டவங்க என்ன செய்யுங்க, இன்னும் நாள் இருக்கு, கஞ்சி தான் ஊத்தப்படாது, அது மட்டும்தான் இல்லை, ஆனா நோன்பு இருக்கு. சரியா? இன்னையோட கஞ்சி முடிஞ்சுது பள்ளியில, ஆனா நோன்பு இருக்கா, பிடிச்சிருங்க. அப்பதான் ஃபர்துல உள்ள குறைகள் அதனால் நிவர்த்தி செய்யப்படும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நாம என்ன செய்யறோம்? அது அல்லாஹ் அந்த அடியானுக்கு கொடுத்த கிருபை, அவன் மேல வச்சிருக்கிற கருணை. அடியான் குறையோட என்கிட்ட வந்துடக்கூடாது, அதை அடைப்பதற்கான வழிகளோடு என்னிடத்தில் வரட்டும். அதையும் இவ்வளவு தெளிவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு பின்னாலையும் ஒரு ஆளு அதெல்லாம் தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வாராருன்னா அப்புறம் அவரை யாரு காப்பாற்ற முடியும்? அந்த குழுவை நீங்க பிடிச்சு நடந்துக்கிறணும் இன்ஷா அல்லாஹ். ரமலான் நம்மை விட்டும் நீங்கியது நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஆனா இந்த ரமலானை யாரு நமக்கு அடையாளப்படுத்தினானோ அவன் நம்மோட இருக்கிறான். அதனாலதான் அதனுடைய தொடர்கள் நம்மிடத்தில் பிரதிபலிக்கணும். இறைமறை குர்ஆன் சூரா அல் ஹதீதினுடைய 4வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும். நீங்க எங்க இருந்தாலும் சரி அவன் உங்களோட தான் இருக்கிறான். அல்லாஹ் எங்க இருக்கிறான்னு கேட்டா அல்லாஹ் குர்ஆன்ல பதில் சொல்றான், வஹுவ, அவன் மஅக்கும், உங்களோட தான் இருக்கிறான். உங்களோடனா எந்த இடத்துல எல்லாம் இருப்பான்? ஐனமா குன்தும், எங்கெல்லாம் நீங்க இருப்பீங்களோ அங்கெல்லாம் இருப்பான். அவன் உங்களை விட்டு அகழுவதே கிடையாது, நீங்குவதே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க ரொம்ப வயசுல சின்ன ஆளு ரசூலுல்லாஹ்வோட இருக்கும்போது. அப்ப அவங்ககிட்ட ஒரு நாள் சொல்றாங்க, யா குலாம், பிள்ளைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப நெருக்கமா வச்சு பண்படுத்துவாங்க. வீடுகள்ல பெரியவங்க இருந்தாங்கன்னா தான் அந்த வாய்ப்பெல்லாம் அமையும். மத்த எல்லாம் டிஸ்டன்ஸா வச்சுக்கிடுவாங்க. வீட்டுல பெரியவங்க வயசுல மூத்தவங்க வீட்டுல இருந்தாங்கன்னா பிள்ளைகள் அவங்களோட தான் அட்டாச்சா இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட பிள்ளைகள் எல்லாம் அட்டாச்சா இருக்கும். ரசூலுல்லாஹ் அந்த வயசுலயே, சின்ன வயசு, இன்னைக்கு நாம சின்ன வயசுன்னு சிலதை நாம சொல்லாமலே விட்டுடுறோம். 7 வயசுல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்க பிள்ளைகளை கொஞ்சம் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க, 7 வயசுல கொஞ்சம் சரிப்படுத்த ஆரம்பிச்சிருங்க, நெறிப்படுத்த ஆரம்பிச்சிருங்க. உதறி போகும் இதா பலகு அஷரா, 10 வயசாகி உங்க கண்ட்ரோலுக்கு வரலன்னு சொன்னா பனிஷ்மெண்ட் ஆரம்பிச்சிருங்க. 7 வயசுல நீங்க அந்த பிள்ளைக்கு கொஞ்சமா சொல்லி என்ன புரிய வைக்கணும். அவன் கண்ட்ரோலுக்கு வர மாட்டேங்கிறான் அப்படின்னா 10 வயசுல நீங்க காயம் ஏற்படாத வகையில் அடிச்சிருங்க. அப்ப அவன் கண்ட்ரோல்ல வந்துடணும். இப்ப நாம 10 வயசுல ரொம்ப சின்ன பிள்ளை தானே அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, இன்னைக்கு எல்லாம் பிஞ்சிலேயே பழுத்துருதோ. வெளியில கேள்விப்படுற செய்திகள் எல்லாம் நமக்கு பயத்தை கொடுக்குது. இந்த பிள்ளைகள் இப்படி நடந்து கொள்ளுமாங்கிற ஒரு அச்சத்தை கொடுக்குது. அந்த மாதிரி சின்ன சின்ன பருவங்களிலேயே எல்லாம் முத்தின காய்களா போயிருதுவோம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 7 வயசு. 7 வயசு நம்ம என்ன நினைப்போம்? சின்ன பிள்ளைப்பா, அவன் சின்ன பிள்ளை, அந்த பிள்ளைக்கு என்ன தெரிய போகுது, அந்த பிள்ளைக்கு இப்பவுமே நீ ஆரம்பிச்சிருங்கிறாங்க. 10 வயசுல
பருவத்தை குறித்த தகவல் அவனுக்கு தெரிவிச்சிடணுங்கிறார். அவங்களுக்கு அவங்களோட படுக்கையை பிரிங்கோங்கிறார். தொழுகையாவணும், 10ல தொழல்னா அடிக்கணும். அவங்க படுக்கையில அவங்கள தனிமைப்படுத்துங்க. என்னோட தான் படுத்திருப்பான், ஒன்னாதான் இருப்பான், அண்ணன் தம்பி ஒன்னாதான் படுப்பாங்க, அக்கா தம்பி ஒன்னாதான் இருப்பாங்க. 10 வயசு ஆயிட்டா பெட்டு தனியா போயிடணுங்கிறாங்க, சேரக்கூடாதுங்கிறாக, பாய் ஒரு போர்வைக்குள்ள வரக்கூடாதுங்கிறாக. 10 வயசுல என்னமா தெரிய போகுது? எல்லாம் தெரிஞ்ச ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நாம என்னமா தெரிய போகுதுன்னு கேக்குறோம், எல்லாம் தெரிஞ்ச ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிரிச்சு வைப்பா, விவகாரம் பயிரக்கூடாது, இப்பவுமே நீ அவனை கட்டுப்பாட்டு கொண்டு வா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா நமக்கு போதனை செய்வாங்க. அப்ப சின்ன வயசுலயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்தையும் போதிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒரு சின்ன பிள்ளைதான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சின்ன பருவம், அந்த பருவத்துல யா குலாம் புள்ள கூப்பிடுறாங்க ரசூலுல்லாஹ், இன்னி வஅல்லிமுக கலிமாத்தின், உனக்கு நான் சில வார்த்தைகளை சொல்லி தரட்டா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் கற்று தர்றேன் அப்படிங்கிறாங்க. இஹ்ஃபதில்லாஹ், ஆரம்பிக்கும் போதே சொல்றாங்க, ஆரம்பிக்கும் போதே இப்படி ஆரம்பிக்கிறாங்க, இஹ்ஃபதில்லாஹ், அல்லாஹ்வை நீ பாதுகாத்துக்கொள். யஹ்ஃபதுக, அவன் உன்னை பாதுகாப்பான். நீ அல்லாஹ்வை பாதுகாத்துக்கப்பா, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ்வை நாம எப்படி பாதுகாக்கிறது? அவன் நம்மளை பாதுகாக்கிறது இல்லையாது, சரி அவன் நம்மளை பாதுகாக்க முடியும், அவன் தான் நம்மளை பாதுகாக்கிறான், வேற யாரும் நம்மளை பாதுகாக்கல. இந்த உலகத்துல நாங்க தான் காவல்னு எவ்வளவு பேர் சொல்லுவான், அத்தனை காவலனும் காவு வாங்குவான்னு தவிர பாதுகாக்கிறதுலாம் சில சந்தர்ப்பத்துக்கு நம்மளை பயன்படுத்திக்க அவனை தவிர பாதுகாக்கிறேன்ட்டு. ஆனா பாதுகாக்கிறது அல்லாஹ் தான். நமக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி அது அவன் இப்படி எவன் வந்தாலும், எவன் ஆட்சி எங்க வந்தாலும் நாம நம்மளா வாழ்ந்துட்டு இருக்கிற காரணம் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறதுனால, எவனை நம்மளை பாதுகாக்கல. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறான். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, புள்ள நீ என்ன செய்யுமா, அல்லாஹ்வை நீ பாதுகாத்துங்கோ அப்படிங்கிறாங்களே, அது என்ன அர்த்தம்? அறிஞர்கள் நமக்கு விளக்கத்தை தருவாங்க. அல்லாஹ் சொன்னான் இல்லையா, வஹுவ மாக்கும் ஐனமா குன்தும்னு, நீ எங்க இருந்தாலும் அல்லாஹ் உன்னோட இருக்கிறான்னு சொன்னாங்க இல்லையா, இத பாதுகாத்துக்கோன்னு சொல்றான். நீ எங்க இருந்தாலும் அல்லாஹ் உன்னோட தான்ப்பா இருக்கிறான், உன்னை விட்டு அவன் பிரியல, இந்த உணர்வை நீ பாதுகாத்துக்க. இத உன் கல்புல இருந்து அகற்றிடவே செய்யாத, அது கொஞ்சம் கூட அங்கிருந்து விலகிடப்படாது. அல்லாஹ் என்னோட இருக்கிறானான்னு டவுட் வந்துடக்கூடாது, அல்லாஹ் என்ன பாதுகாக்கிறானான்னு டவுட் வந்துடக்கூடாது, அல்லாஹ் தான் எனக்கு இது தரானான்னு டவுட் வந்துடக்கூடாது, சந்தேகம் வந்துடக்கூடாது. எல்லாமே அந்த பிள்ளைக்கு ரசூலுல்லாஹ் போதனை செய்வாங்க. அப்படி நீ நடந்து கொண்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஹ்ஃபதில்லாஹ், நீ அல்லாஹ்வை பாதுகாத்துக்க, இதை மட்டும் நீ செய் பார்ப்போம், தஜிதுஹு தஜாஹக, அவனை நீ எல்லாத்துலயும் முன்னாடி பார்த்துருவான், அவனை நீ எல்லாத்துலயும் முன்னாடி பார்த்துருவ. அவ்வளவு தூரம். நார்மலா நம்ம பேசுறோம், இது பெருசா தெரியறது இல்ல. அவர் பேசினாரு இவர் பேசினாரு அப்படின்னு சொன்னா அது நமக்கு பெருசா தெரியுதா? பெருசா தெரியறது இல்லை. ஏன் பேசினார், இது என்ன பெரிய விஷயமாங்க? அவர் பேசினாருன்னு சொல்றது பெரிய விஷயமா? அவ இன்னைக்கா பேசிக்கிட்டே தானே இருக்கிறாங்க, ஏதாவது ஒன்று சொல்லத்தானே செய்வாங்க, இது பெரிய விஷயம் அல்ல. ஆனா அதே நபரு அவரின் செய்தி ஒரு நாள் இப்படி வருகிற பொழுது அது நமக்கு பெரிய ஆச்சரியமாக தெரியும். அந்த குடும்பத்துக்கு, அந்த நபர்களுக்கு, சொந்தங்களுக்கு, உறவுகளுக்கு. ஆள் ஐசியூல அட்மிட் ஆயிட்டார், ஃபுல்லா இதாகி போச்சு, செயலற்று கிடக்கிறார், உணர்வற்ற நிலையில் இருக்கிறார். மருத்துவர்கள் அவரை உபகரண பொருத்தத்தோடு வைத்து கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். 2 நாள் ஆச்சு, என்ன கண்டிஷன்னே தெரிய மாட்டேங்குது, என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. 3வது நாள் 4வது நாள் 5வது நாள் டாக்டர் வந்த உடனே சொல்றாரு, பேசினாரா?
உணர்வற்ற நிலையிலிருந்து பேசினார் அவரு. இப்ப அவரே பேசுனது ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு முன்னாடி பேசினார்னு சொன்னது நமக்கு பெரிய ஆச்சரியம் தரல. ஆனா 3 நாள் அவர் செயலற்று கடந்து, 5 நாள் செயலற்று கடந்து, அவருக்கு ஒரு உணர்வு உந்துதல் ஆகி லேசாக அவர் வாய் திறந்து, இப்ப நாம கேட்கிறோம் என்ன பேசினாரு? தண்ணின்னு கேட்டாரு, இல்ல உங்களை கேட்டாரு, இந்த மாதிரி சொன்னாரு, அப்படியா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மள நார்மலா பேச வச்சிருக்கிறான்ல, அதனால அதனுடைய அருமை தெரியல. கொஞ்ச நாள் அப்படியே கொஞ்சம் நிறுத்தி வச்சு திரும்ப விட்டோம்னா விளங்குது. கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், பார்த்தாரான்னு கேட்கிறோம், பார்த்தாரா? ஏன் இவ்வளவு நாள பார்த்துக்கிட்டு தான் இருந்தாரு, அப்பெல்லாம் அதை கேட்கல. 5 நாள் அவர் உணர்வற்ற நிலையில் இருந்து கண் திறந்து பார்த்தார். அப்படி பார்த்து லேசா அசைச்சாரு தலை அசைச்சாரா? உணர்வற்ற நிலையில இருந்தவர் தலை அசைச்சாரா? தேறிடுவாரா? ஒரு ஸ்டெப் வச்சாரு, நாளெல்லாம் நடந்தாரு, அதை குறித்து யாரும் பேசல. ஆனா ஒரு ஸ்டெப் வச்சாருன்னா பேசுறான். ஏன் இப்ப சொல்றாங்க, ஏய் உன்னை எல்லாம் செயல்படுத்துறவன் அல்லாப்பா, நீ அதெல்லாம் உணராம என்னமோ நீ தான் செய்யற நடந்துகிட்டு இருந்த, அது பேசு பொருளாக இல்ல. ஆனா அந்த நேரம் உனக்கு வரக்குள்ள பேசினாரா, நடந்தாரா, பார்த்தாரா, அசைத்தாரா, எட்டு வைத்தாரா, பிடித்தாரா, எல்லாமே வருது. அல்லாஹ் சுப்ஹானஹு இப்பதான் அல்லாஹ் சொல்றான், நீ எந்த இடத்துல ஒன்ன விட்டு அல்லாஹ் நீங்கனா, மரைத்து ஷையன் இல்லா வரைத்துல்லாஹ கப்லா. அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, எந்த வஸ்துவை நான் பார்த்தாலும் சரி அதுக்கு முன்னால நான் என் ரப்பை தான் பார்ப்பேங்கிறான். அவன் குதிரத்தை தான் நான் பார்ப்பேன், வேற எதையும் நான் பார்க்கறது இல்லைங்கிறான். அப்படி ஒரு எண்ணம் வருகிற பொழுதுதான் ஒரு அடியானாக மெளிர முடியும். இல்லை என்றால் அகங்காரமுடையவனாகத்தான் அலைய முடியும். இன்னைக்கு நாம சிலதுக்கு வெயிட் கொடுக்கிறோம், சிலதுக்கு பெருசா வெயிட் கொடுக்கறது இல்லை. தொழுகையில அவ்வளவு கவனம் செலுத்துற வெயிட் கொடுக்கிறோம். இஸ்லாம் அப்படின்னா என்னங்கிறோம், ஈமான்னா என்னங்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ ஜிப்ரீல்ல சொல்லுவாங்க, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் வந்தாங்க, வெளியூர்ல இருந்து வந்த மாதிரி தெரிஞ்சது, நீண்ட தூர பயணத்துல உள்ள ஆள் மாதிரி தெரிஞ்சது. ஆனா அதனுடைய களைப்போ, உடலில் எந்த விதமான களைப்பும் தெரியல, உடையில் எந்த விதமான அழுக்குகளோ சுருக்கங்களோ கூட தெரியல. என்னமோ ஃப்ரெஷ்ஷா பக்கத்துல இருந்து வந்த மாதிரி இருக்கு. ஆனா ஆள் அங்க உள்ளவரும் கிடையாது. ரசூலுல்லாவோட உட்கார்ந்தாங்க, நேரா உட்கார்ந்து என்னமோ ரொம்ப ரொம்ப அறிமுகமான ஆள் மாதிரி பேசினாங்க. மல்லி இஸ்லாம் நாங்க, மல்லி ஈமான் நாங்க, இஸ்லாம்னா என்ன, ஈமான்னா என்னன்னு கேட்டாங்க. எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில சொன்னாங்க. எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் கடைசியில கேட்டாங்க, மல் இஹ்சான் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை இஹ்சான்னா என்னன்னாங்க. அப்ப சொன்னாங்க இந்த வழக்கத்தை, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. நீ அல்லாஹ்வை காண்பது போன்று வணங்க வேண்டும். வணக்கம் அப்படித்தான் அமையணும். அதுதான் முத கேட்டகரி. அந்த லெவலுக்கு உன்னால வர முடியலன்னு சொன்னா இல்லம் தக்குன் தராஹு, ஒன்னால அவன் பார்க்கிறாங்கிற எண்ணத்துக்குள்ள கொண்டு வர முடியலன்னா இன்னஹு யராக்க, அவன் உன்னை பார்க்கிறான்ங்கிறதாவது வரணும். இது கூட வரலன்னா அதுக்கு பேர் வணக்கம் கிடையாதுப்பா. அதுக்கு பேர் வணக்கமா? ஒண்ணு நான் அவனை பார்க்கிறேன்னு இருக்கணும், இல்ல அவனாவது என்ன பார்க்கிறான்னு இருக்கணும். ரெண்டுக்குள்ளேயும் வரல அப்படின்னா அதுக்கு பேர் வணக்கமா? இப்ப நம்ம வணக்கத்தை அப்படியே போட்டு இந்த இடத்துக்குள்ள நிக்குதான்னு பார்த்தா நம்ம வனத்துக்கான அதிக அங்கீகாரம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய சமூகத்துல நம்மால் யூகித்துக் கொள்ள முடியும். நம்மளும் தொழுகத்தான் செய்யறோம், ஐவேளை தொழுகத்தான் செய்யறோம், நோம்பெல்லாம் பிடிக்கத்தான் செஞ்சோம், எல்லாம் பண்ணணும். ஆனா இந்த எண்ணம் மிகைத்திருந்ததா? நான் அவனை பார்க்கிற மாதிரி இல்ல அவன் என்ன பார்க்கறாங்கிற அடிப்படையில அப்படி இருந்தா மூக்குக்குள்ள கை போகுமா? தலையில போட்டு வண்டி தேய்க்குமா? ஆடைகள்ல போட்டு அப்படி இப்படி அசையுமா? கால்கள் கீழே கீழே உரசுமா? கவனங்கள் எங்காவது சிதறுமா? என்னை ஒருத்தன் பார்க்கிறான் வரக்குள்ள எவ்வளவு கவனத்தோடு பெருமக்கள் அப்படித்தான் வணக்கத்தை அமைத்துக் கொண்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸை முன்னிறுத்தி அவன் எங்க விலகினான்? அவன் தான் விலகவே இல்லையே. நாம் ஏற்கனவே கேட்ட ஹதீஸுகள் தான். நினைவூட்டலுக்கு சொல்கிறேன். நோயாளியா இருந்தானே என்ன வார்த்தையான்னு கேட்டான்ல,
பசிச்சு வந்தனே, சாப்பிட்டா சாப்பாடு தந்தையான்னு கேட்டான்ல, தாகமா இருந்துச்சு தண்ணி கொடுத்தியான்னு கேட்டான்ல. நீ நான் உனக்கான்னு கேட்கக்குள்ள அவன் சொல்லுவான்னு நாளைக்கு மறுமையில. நீ மாத்திரம் அங்க அதை நிகழ்த்தி இருந்தால் இதன் தஜிதுனி இந்தா, என்னை அவனிடத்தில் பெற்றுக் கொண்டிருப்பாய் நல்லா சொன்னான்ல. இது இந்த எண்ணம் தான். நீ அவனுக்காக எதையும் செய்யாதப்பா, யாருக்காகவும் எதையும் செய்யாத. அது உன் பொண்டாட்டியா இருக்கட்டும், உன் பிள்ளைகளா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், யாருக்காகவும் நீ அதை செய்யாத. செய்வதாக இருந்தால் யாருக்காகத்தான் செய்யணும்? அல்லாஹ். அப்ப மனஸ்தாபம் வராது. அன்னைக்கு இருந்தாரு, நான் தான் அவரை லேசா தூக்கி விட்டுட்டு போனேன், இன்னைக்கு என்ன கண்டுக்கவே இல்லை பாருங்க. அப்ப நீ செஞ்சது யாருக்கா வேண்டி? பகரத்துக்கா வேண்டி. அவன் எனக்கு செஞ்சிருக்க, நான் அவனுக்கு செஞ்சேன் இல்லையா, அவன் எனக்கு செஞ்சானா? நான் பார்த்தேன் இல்லையா அவன் என்ன பார்த்தானா? நான் உதவுனேன் இல்லையா அவன் எனக்கு உதவுனானா? குடுமி சண்டை முதற்கொண்டு வீட்டுல வரக்கூடிய சகோதரர்கள் சண்டை வரைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் இதான் அடிப்படை காரணம். அவன் சின்ன பருவத்துல நான் என்னெல்லாம் பண்ணேன், எவ்வளவெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணேன், எனக்கு ஏதாவது செஞ்சானா அவன் ஏன்பா உனக்கு செய்யணும்? ரப்புல்லா உனக்கு செஞ்சுட்டு இருக்கிறான். இதுக்கு ஷிருக்கே ஹபீல கொண்டு அறிஞர்கள் சேர்ப்பாங்க. நம்ம ஷிருக்குன்னு சிலரை பேசுறோம், ஆனா அன்றாடம் நாம ஷிருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது ஷிருக்கே ஹபீம்பாங்க, இது சின்ன ஷிருக்கு அப்படிம்பாங்க. பெரிய ஷிருக்கை பத்தி பேசி சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், அன்றாட சின்ன ஷிருக்கை நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவன் முன்னிலையில் நாம் நம்மை நிலை நிறுத்துவது இல்லை. அவன் நம்ம பக்கத்துல இருக்கிறான்னு நினைக்கிறதே இல்லை. பாருங்களேன், ஒரு ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுற ஒரு வசனம் இறைமறை அழகோடு அதை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஹும். சூரா முஜாதலாவுல 7வது ஆயத்து. மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஹும். 3 பேர்கள் பேசுகிற இரகசியத்துல 4வது ஆளா அவன் இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஹும் வலா ஹம்ஸத்தின் இல்லா ஹுவ சாதிஸுஹும் வலா அத்னா மின் தாலிக வலா. அல்லாஹ் சொல்றான், கம்மியோ கூடையோ. அல்லாஹ் உதாரணத்துக்கு 2 சொல்றான். 5 பேர் பேசுகிற ரகசியத்தில் 6வதா யார் இருக்கிறான்? அல்லாஹ் இருக்கிறான். நாம அவனை மறந்துட்டோமே, அவன் எங்க என்கிட்ட இருக்கிறான்னு கேட்கிறோமே. அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம், ஆமன்து பில்லான்னு சொல்லி. அது என்ன? அவன் சொன்ன மாதிரி சிலவன் அடிச்சு விட்டுட்டு கடைசியில் சொன்னால ஜும்லா அப்படின்றான்ல, அந்த மாதிரி நாமளும் ஜும்லால எடுக்குமே. இருக்கிறதெல்லாம் அடிச்சு விட்டுட்டு ஜும்லா மாதிரி தானே நம்ம ஜும்லா கதை ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால தானே துணிஞ்சு இன்னொருத்தனை பத்தி நாம அவன்கிட்ட பேசுறோம். ஒருத்தர் புரட்ட பேசுறோம், பொய்ய பேசுறோம், அவனை பத்தி தப்பா பேசுறோம், ஏதாச்சும் ஒண்ணு அடைச்சு விடுறோம். அப்படின்னா நாம 2 பேர் மட்டும்தான் இருக்கிறோம், நம்மளோட யாருமே இல்லை அப்படிங்கிற எண்ணம் தானே அவனை தவறா பேச வைக்குது. ஆனா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சௌர் மலை குகையில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, யா ரசூலல்லாஹ், இன்னும் எதிரிகளோட கால் இன்னும் தென்படுது நாயகமே, இந்த நேரத்துல நம்மளை பார்த்தாங்கன்னா என்ன ஆயிடும் அப்படின்னு நடுங்குறாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு சொல்லி தானியத்தினைன்னு இதுகுமா ஃபில் கார், தானியத்தினை 2 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த 2 பேர் குகைக்குள்ள இருந்த பொழுது இது யகூலு லி ஸாஹிபிஹி, தன்னுடைய தோழராகிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஹ்சன், கவலையே படாதியோ, இன்னல்லாஹ மஅனா, நாம 2 பேர் இல்ல, 3வது அல்லாஹ் இருக்கிறான் சொல்ல முடிஞ்சது அந்த வார்த்தை. அதனாலதான் ரசூலுல்லாஹ் யாருக்கிட்ட என்ன செய்யல, சஹாபிகள் யாருக்கிட்டையும் அவனு காதல எந்த செய்தி போகணுமோ அதை மட்டும்தான் இங்கேயும் பேசிக்கிட்டாங்க. நம்ம பாடல அடிச்சு விடுறோமே. மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஹும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குர்ஆனை வச்சுக்கிட்டு நாம சண்டை போட்டுக்கிட்டு வேற இருக்கிறோம். குர்ஆனை ஓதுறதுல ஆர்வம் காட்டுறோம்,
வேர்ட் வித் மீனிங் சொல்லிட்டு அது வேர்ட் பை வேர்டா படிக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்குன்னு படிக்கிறோம். என்னத்த பெருமக்கள் சொல்லுவாங்க, ஏய் ஒரு கல்வி உங்ககிட்ட வர்றதுனால நீ பெரிய ஆய்வாளன் அறிஞன் அப்படின்னா, லைப்ரரி நம்மளை விட பெரிய அறிஞன். அது அவ்வளவு பெட்டகத்தை சுமந்திருக்கு. நீ பெரிய அறிஞன் மார்த்தட்டினா நான் பெரிய அறிவு என்கிட்ட இருக்குப்பா, நிறைய நாலேஜ் நான் உள்ள எடுத்திருக்கிறேன்னா நம்ம கிட்ட இருக்கிற லேப்டாப் அதை விட மார்த்தட்டணும். அவ்வளவு பொக்கிஷத்தை அது உள்வாங்கி வச்சிருக்க ஸ்மார்ட் போன் அது பெருமை கொள்றதுக்கு தகுதியானது. ஏன் அவ்வளவு நாலேஜ் இருக்கு. எத்தனை ஹதீஸ் தெரியுமா நான் இன்னைக்கு படிச்சேன் அப்படின்னு நீ மார்கட்டுவாய் என்றால் அது சொல்லும். நான் விரும்பானாலும் விரும்பாட்டாலும் எவ்வளவு பேர் என்கிட்ட ஹதீஸை கொட்டுறான் தெரியுமான்னு இது சொல்லும். காலையில வந்த உடனே விழுக ஃபார்வேர்டு மெசேஜ்ங்கிற பேர்ல படிக்காமலே எவ்வளவு பேர் அனுப்பி விடுறான். சரி, படிச்சாலும் கூட செயல்பாட்டில் இந்த எண்ணம் வராத வரைக்கும் நீ அதை ஹதீஸ படிச்செல்லாம் சொல்லாத, ஆயத்தை படிச்செல்லாம் சொல்லாத, குரானோட இருக்கிறேன்னு சொல்லாத, ஹதீஸோட இருக்கிறேன்னு சொல்லாத. குரான் சுன்னான்னு சண்டை போடுறவன் கூட இந்த ஈமானுக்குள்ள வரல, இந்த ஈமானுக்குள்ள வரல. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானின் நிலை குறித்த தகவல்களை தருகிற வரிசைகளில் ஒரு ஹதீஸ் இப்படி சொல்லுவாங்க, அஃதலுல் ஈமான் பன், சிறந்த ஈமான் பா. ஈமான்லயே சிறந்த ஈமான் என்ன தெரியுமா? அன்தஅலம அன்னல்லாஹ மாக ஹைதுமா குன்த, நீ எங்க இருந்தாலும் அல்லாஹ் உன்னோட இருக்கிறாங்கிற அந்த ஆழமான எண்ணத்தை நீ பாதுகாத்து வைப்பாய் என்றால் அதுதான் சிறந்த ஈமான். அருள் நிறைந்த சஹாபிகளான பெருமக்கள் இத்தகைய வார்த்தைகள் கூட சொல்வதுண்டு. நாங்க ரசூலுல்லாஹோட இருப்போம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒவ்வொன்றையா எங்களுக்கு கற்று தருவாங்க, சொல்லுவாங்க. சிலத சொர்க்கத்தை பத்தி சொல்லுவாங்க, சிலத நரகத்தை பத்தி சொல்லுவாங்க. எப்படி இருக்கும்னு சொன்னா ராயல் ஐன், அப்படி கண்ணுல பாக்குற மாதிரி இருக்கும்பாங்க. அவங்க எண்ணம்லாம் அங்கிட்டு போயிரும்பாங்க. அந்த எண்ணத்திலேயே நாங்க உள்ள நுழைஞ்சிருவோம். அதை எடுத்து விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தா வீட்டு சிந்தனை வருது அப்படின்னு சொல்லும் போதுதான் ஹந்தலா ரலியல்லாஹு சொன்னாங்க, இது நயவஞ்சகமா தெரியுது, நாங்க முனாஃபிக்குத்தனமா தெரியுது அப்படின்னு. நாங்க நாஃபக ஹன்னலான்னு ஒரு ஹதீஸ்ல அப்படியே வாசகம் வரும். நிபாக பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த தோழர்களுடைய விஷயத்துல. அவங்க பயந்தாங்களாம், நாஃபக ஹல்லலா, ஹல்லலா முனாஃபிகா போயிட்டாரு அப்படின்ட்டு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அப்படி ஆடி போயிட்டாங்க. அல்லலா, உங்களை மாதிரி தோழர்கள்லாம் இப்படி வார்த்தை பயன்படுத்தலாமா? என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? நாங்க வேற என்ன ரசூலுல்லாஹி சபையில இருக்கக்குள்ள நம்மள என்ன மாதிரி இருக்கிறோம், அப்படியே கண்ணுக்கு முன்னால காட்சியோட இருக்கிறோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டி சிந்தனை வருது, பிள்ளைகள் சிந்தனை வருது, உலகத்து சிந்தனை வருது, இதெல்லாம் வருது இல்லையா? ஆனா அந்த சிந்தனைகள் எதுவும் அவர்களை அல்லாஹ்வை விட்டும் தூராக்கல்ல. அது ரொம்ப முக்கியம். அல்லாஹ்வை விட்டும் தூராக்காத இந்த உலகத்தின் சிந்தனை வருவதை கூட அவங்க நிஃபாக்கா நினைச்சாங்கன்னா நாமெல்லாம் எந்த ரேஞ்சில உள்ள ஆட்கள். ஆனா நாம தான் மாறு தட்டிக்கிறோம். நான் தான் உண்மை மூமின், நான் தான் உண்மை வழி, நான் தான் சத்தியத்துல, நீவெல்லாம் இதுல கிடக்கான் அதுல கிடக்கான். ஏய், முதல்ல ஒண்ணு பண்படுத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தான் செய்ய சொல்றாங்க. நீ அடுத்தவனை பார்க்காத, நாளைக்கு உன்னை குறித்து கேட்கப்படும். அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்பான், நீ யார்? அறிவை கொடுக்கக்கூடிய இறை இல்லங்களுக்கு வந்தால் கூட அடுத்தவர்களை குறித்து தான் கண் தேடுகிறே தவிர பண்படுத்த வேண்டிய நமது நிலை என்னங்கிறத நம்ம சிந்திக்கிறோமா? கொஞ்ச நேரம் யாராவது உட்கார முடியுதா நம்மளை பத்தி சிந்திச்சுக்கிட்டு? நம்மை குறித்து சிந்திக்கணுமே. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இறை இல்லத்திற்கு வாரீங்களா, உட்காருங்க, கண்ணை மூடுங்க. என் நிலை என்ன அதை சிந்திக்கணும். ஆனா கண்ணு சும்மா ஷைத்தான் விட மாட்டான். அவன் நேரம் உள்ள போந்து கண்ணை தர, தொழுகையிலே விட மாட்டேங்கிறான், அப்புறம் சும்மா விடுவான். கண்ணை தர பாரு, அங்க இங்க ஏதாச்சும் பேசு, ஏதாச்சும் செய்யி. அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்கின்ற அச்சம் உணர்வு நம்ம இடத்தில் இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஒன்றும் முடியாது. அது உள்ள வந்துருச்சுன்னா
சோதனைகள் கூட சுகமா போயிடும். அவன் என்கிட்ட இருக்கிறான், அவன் என்கிட்டயே இருக்கணும். அதான் யஹ்ஃபதில்லாஹ் யா குலாம் புள்ள, யஹ்ஃபதில்லாஹ் அல்லாஹ்வை நீ பாதுகாத்துக்கப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை என்கிட்டயே வச்சுக்கிறணும், என்னை விட்டு விளைக்கிறப்படாது, அவன் என்கிட்டயே இருக்கணும். அவன் என்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அவன் மேல ஒரு தனி ஆழமான பிடிமோதம், மஹப்பத்து வரணும். ரோட்ல எத்தனை பேர் போதான் செய்யறாங்க. வயசு கோளாறுல சில பேர் என்ன பண்ணுவான், ஏதோ ஒண்ணு காட்சி கண்ணில் பட்டுருது, பட்டுனதோட உடனே என்ன பண்றான், யாரு அதுன்னு கேட்கிறான், எங்க இருக்கான்னு கேட்கிறான். அவன் அப்ப தாய் தகப்ப யாருன்னு பாக்குறான், எந்த ஏரியால குடி இருக்கான்னு பாக்குறான், டெய்லி எங்க போறான்னு பாக்குறான், எந்த காலேஜில் படிக்கிறான்னு யோசிக்கிறான், அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு பாக்குறான், என்ன நிறங்கள் அவளை கவருதுன்னு பாக்குறான். ஒவ்வொன்னா அறிய ஆரம்பிக்கிறான். அவள் நேசம் உள்ளே வருகிற பொழுது அவள் பேர் என்ன, எந்த ஏரியா, என்ன அவளுக்கு பிடிக்கும், அதெல்லாம் இவன் சாகசமா செஞ்சு காட்டணும்னு ஆசைப்படுறான். அப்படி காட்டி அவளை கவர்ந்து இருக்கலாம்னு பாக்குறான். பெருமக்கள் அல்லாஹ்வை தன்னோட வைக்கிறதுக்கு அவன் யாருன்னு கேட்டாங்க. அவன் தனித்தவன், அவனை குறித்து அறிந்து கொண்டார்கள். இப்ப அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு கேட்கிறாங்க. என் ரப்புக்கு என்னெல்லாம் பிடிக்கும், இது பிடிக்குமா, இப்படி செஞ்சாதான் பிடிக்குமா என் ரப்புக்கு, இந்த மாதிரி இருந்தா தான் என் ரப்புக்கு பிடிக்குமா. இவளுக்கு பிடிக்காததை இவன் ஒரு தடவை செஞ்சிட்டான்னா அவள் லேசா முறிக்க ஆரம்பிக்கிறா, பிரிய ஆரம்பிக்கிறா, வரமாட்டேங்கிறா, பேச மாட்டேங்கிறா. என்னோடு பேச மாட்டியா, உனக்கு நான் என்ன தியாகம் செய்யணும்னு சொல்லுங்கிறான். பெருமக்கள் ரப்பை தன்னோடு இருத்திக் கொள்வதற்கு அவனுக்கு என்ன தியாகம் உனக்கு செய்யணும்னு கேட்டான். சஹாபி வாராங்க ரசூலுல்லாஹ் கிட்ட, யா ரசூலுல்லாஹ் எங்க போறீங்க, நானும் உங்களோட வாரேங்கிறாங்க. வந்தா என்ன கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியே கிடைக்குமா, கிடைக்கும்ங்கிறாங்க. நானும் நீண்ட ஹதீஸினுடைய சுருக்கம் அது. கடைசியா போயிட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட்டு போயிட்டாங்க. போர்க்காலம் நிறைவடைஞ்சது, வெற்றி வாகை சூடப்பட்டது. அந்த சஹாபி உயிரோடு திரும்பிட்டாங்க. அல்லாஹ் ஹயாத்தை வச்சிருந்தான். வீட்டுக்கு போயிட்டாங்க. விவசாயி வந்த உடனே அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. விவசாயம் போயிட்டாங்க. கனிமத்து பொருள்ங்கிற வெற்றி பொருள் கிடைத்தது, பங்கீடு செய்யணும், பங்கீடு செய்யறாங்க. இது அவருக்குள்ள பங்கு கொண்டு கொடுத்துங்க ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விடுறாங்க. இவர் நேரா போய் அங்க கொடுக்க போறாரு. கொடுக்க போனா வீட்டுல ஆள் இல்ல, அவர் விவசாயத்துக்கு போயிட்டாரு. பொண்டாட்டி வீட்டுல இருக்கிறாங்க. என்னன்னாங்க, ஹாதிஹி கிஸ்மா, இது ஒரு பங்கு. கஸம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் வச்சிருக்கிறாங்க இந்த பங்கு, அவருக்காக வேண்டி அதுல பங்கெடுத்ததுக்கான தந்திருக்கிறாங்க. அப்படியா, சரி என்ன செய்யணும், வந்த உடனே கையில கொடுத்துருங்க. கொடுத்துறதான் தாங்கன்னு வாங்கி வச்சுட்டாங்க. தோழர் முடிச்சுட்டு வந்தாரு. வியர்விகளோடு உள்ளே நுழைகிறார். தன் உடலை கூட ஆசுவாசப்படுத்திக் கொள்ளவில்லை. வறுமையில் உழலுகிற ஒரு தோழர், வசதி வாய்ப்புள்ளவர் அல்ல, நல்ல நிலையில் உள்ளவர் அல்ல, வறுமை தாண்டவம் ஆடுகிற ஒரு தோழர். அப்படிப்பட்ட தோழர் கூட உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னான்னு கேட்கிறான். வந்தவங்களும் சொல்றாங்க என்ன இருக்கு தந்திருக்கிறாங்க, என்னான்னு கேட்கிறான். இது உங்களுக்கான பங்கான். பெரிய லாடு நமக்கு காசு கிடையாது, வறுமை. ஆனா என்னன்னு கேட்கிறாங்க, இது உங்களுக்கான பங்கு. யாரு தந்தா, ரசூலுல்லாஹ் தந்தாங்க. கையில அப்படியே எடுத்தாங்க. இன்னைக்கு எப்படி வந்தாலும் பரவாயில்லை, பொண்டாட்டியும் அப்படிதான் இருக்கு, மாப்பிள்ளையும் அப்படிதான் இருக்கு. எங்கயாச்சும் எவன் உலையாவது தலையில போட்டு கொண்டு வா, எப்படி காசு வருதுலாம் கேட்கறதெல்லாம் இல்ல. வக்கில்லையா உனக்கு சம்பாதிக்கிறதுக்குன்னு சொல்லி ஹராமா சம்பாதிக்கிறவன் எல்லாம் பார்த்து கேட்டு இவனை உசுப்பேத்தி விடுற கூட்டம் இருக்கே தவிர, ஹலாலா சம்பாதிச்சியா, ஹலால் இல்லாம உள்ள வராதுன்னு சொல்றதுக்கு ஆள் இல்ல. அந்த வறுமையில் உழலுகிற தோழர் கேட்டாங்க, பங்குன்ன உடனே யாரு தந்தாங்க, ரசூலுல்லாஹ்னாங்க. எதற்காக வேண்டியான்னாங்க, நீ போர்க்களத்துல பங்கெடுத்து இல்லாம அதுல வெற்றி வாகை சூடிய கனிமத்து பொருளின் பங்குன்னாங்க. அதை கையில எடுத்துட்டு நேரம் ரசூலுல்லாஹ் கிட்ட நடந்து போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால கொண்டு போய் பங்கு அப்படியே பட்டுன்னு வச்சா. கிராமத்து தோழர் இல்லையா, வார்த்தைகளும் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். இது என்னன்னு கேட்டாங்க, யா முஹம்மத் இது என்னன்னாங்க. மஹாதிஹி ஹாதிஹி கிஸ்மத்து, இது பங்குமா, எல்லாத்துக்கும் பங்கு வச்சு கொடுத்துருக்கு, உங்களுக்கான பங்கு அப்படின்னாங்க.
அந்த தோழர் அப்படியே ஆக்ரோஷமாக கேட்டாங்க, அலிஹாதா இத்தபாத்துக், அலிஹாதா இத்தபாத்துக், ஏன்னா இதுக்காக வேண்டிய உங்களை ஃபாலோ பண்ணி வந்தேன், அந்த இடத்துக்கு வந்து நான் போரிட்டேனே இதற்காக வேண்டியா வந்தேன். மத்தவாத்துக்க இல்லா ஐயுருமாகுனான்னு அப்படியே கையை காட்டிட்டாங்க. நேரா தொண்டைக்குழியில் அப்படி கையை காட்டி, மத்தவாத்துக்க இல்லா ஐயுருமாகுனா, இங்கு ஒரு அம்பு துளைக்க வேண்டும், இங்கு ஒரு அம்பு துளைக்க வேண்டும், இறை பாதையில் ஷஹாதத்தை அடைய வேண்டும், அல்லாஹுவின் சமூகத்தில் நான் அவனுக்கான தியாகியாக நிற்க வேண்டும், இதற்கல்லவா வந்தேன், இந்த பங்கை பெற்றுக் கொள்ளவா நான் தியாகத்திற்கு வந்தேன். நான் சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் ரசூலுல்லாஹ் என்ன பேசுறாங்கன்னு கூட கேட்கல, படபடன்னு அதை வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்த போர்க்களம், அதே தோழர் பங்கெடுக்கிறார்கள், முடிகிறது. ரசூலுல்லாஹ்வின் கண்கள் போர்க்களத்தில் பங்கெடுத்தோர்களை குறித்து தேடும். அவர்கள் நடந்து வந்தார்களா அல்லது ஜனாசாவாக இருக்கிறார்களா என்று தேடும். பெருமானாரின் கண்கள் தேடுகிறது. ஒரு தோழர் ஓடோடி வடிகிறார், யா ரசூலல்லாஹ் யா ரசூலல்லாஹ் என்று. என்ன நாங்க இங்க வாங்கோன்னாங்க. நேரா போனாங்க, அம்பு குரல் வழியை தைத்திருக்கிறது. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அஹுவஹுவ, அவரா, அஹுவஹுவ, அவரா அவர்? ஆமாம் யா ரசூலல்லாஹ், அவரே தான். நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு நொடி பொழுது அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டு சொன்னார்கள், அல்லாஹ் உண்மைப்படுத்தி விட்டான், நான் சாட்சி சொல்கிறேன், இவர் உண்மை ஷஹீத் என்று. நான் ஷஹாதா சொல்கிறேன், இவர் சாட்சிக்கு நான் வருகிறேன். சொல்லிட்டு தான் சட்டையை கலட்டிட்டு அப்படியே கொடுத்து, இந்த தோழருக்கு இந்த சட்டையை கஃனிடுங்கள் அப்படின்னா. விடவே இல்லை. அவங்க கண்ணுக்கு முன்னால இதெல்லாம் தெரியல, வறுமை தாண்டவம் ஆடியது. ஆனால் பொருள்கள் கண்களுக்கு முன்னால தெரியல. இருக்கிறதுல 2.5% கொடுனா இவ்வளவா கொடுக்கணுங்கிறான். பொருள்ல கண்டுக்கு தெரியுது, அல்லா தெரியலையே. அப்புறம் எப்படி நமக்குள்ள பாதுகாப்பு வரும்? அல்ல நம்மை பாதுகாப்பானாக. இந்த எண்ணம் தான் முக்கியம், இந்த ஈமான் தான் முக்கியம். எங்க இருந்தாலும் அல்ல உங்களோட இருக்கிறான். இந்த எண்ணத்தை கொண்டு வாருங்கள். உங்களை புடம் போட்ட தங்கமாக இதுதான் மாற்றி காட்டும். வேற யாவா இருந்தாலும் மாற்ற முடியாது. அவன் இருந்தா மட்டும்தான் அந்த மாற்றம் தென்படும். அல்லாஹ் நமக்கு அந்த தகுதியை தருவானாக, அத்தகைய ஈமானிய வலிமையை நசீபாக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அந்த வேற அந்த பக்கம் அந்த புதிய அந்த பகுதியில வந்து வேலைகள் போயிட்டு இருக்கிறதுனால, ரமலான்னால கொஞ்சம் இந்த வேலைகள் நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த பணியிடங்கள் போறதுனால பெண்களுக்கான தொழும்பிடத்தை தற்காலிகமாக அவர்கள் இந்த மராமத்து பணிக்காக நிறுத்தி வைக்கிறார்கள். அதனால வர்ற வாரத்திலிருந்து அந்த பெண்களுக்கு அங்க தொழுகை உடைய சூழல் இருக்காது, அமையாது என்பதை உங்களுடைய மேலான கவனத்திற்கு அறிய தருகிறோம். தாய்மார்களும் இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அது சீரானதின் பின்பு மீண்டும் அடுத்த அறிவிப்புகள் வரும் வரை இன்ஷா அல்லாஹ் அது நிறுத்தப்படும் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு தருகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.